பெண்கள் சாதனை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. உலக அளவில் சாதனை செய்திருக்கக்கூடிய பெண்கள் 12ஆம் நூற்றாண்டுல ஃபக்கீரின் நிசா, 19ஆம் நூற்றாண்டுல நானா அஸ்மா வணிகத்திலே சாதனை செய்தவர்கள். இப்படி எல்லாம சாதனை பெண்கள் செய்ய முடியும். ஒரு துளி நீரில் இருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாக மாட்டார்கள். பகுத்தறிவு இங்கதான் வருது. அல்லாஹு ஆலம், அன்னை தெரசா தான் இருக்கணும், அதுக்கு பின்னாடி தான் நம்ம எல்லாம் இருப்போம். யாருக்கு அறிவை தருகிறானோ அவர்களை இறைவன் பொருந்தி கொள்கிறான். கற்றறிந்த கல்வியாளர்களுடைய ஈமானை ஸ்டீபன் ஹாக்கிங் கடவுள் இருக்கிறாரா என்ற ஆய்வை செய்தார். பெண்கள் சாதனை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 பேரும், அவங்களுடைய காலத்திற்கு அடுத்த தலைமுறையில 6ஆம் நூற்றாண்டுல ஒருவரையும் நான் காட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு நூற்றாண்டிலும், இந்த நூற்றாண்டிலும் சாதனை செய்திருக்கக்கூடிய, உலக அளவில் சாதனை செய்திருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், 7ஆம் நூற்றாண்டுல அல் சிஃபா பின்த் அப்துல்லா உம்முல் தர்தா, 8ஆம் நூற்றாண்டுல சையதா நுபீசா, 9ஆம் நூற்றாண்டுல ஃபாத்திமா அல் ஃபிக்ரி, 10ஆம் நூற்றாண்டுல லுப்னா ஆஃப் கரோடா, 11ஆம் நூற்றாண்டுல கரீமா அல் மராவிசியா, 12ஆம் நூற்றாண்டுல ஃபக்கீரின் நிசா, 13ஆம் நூற்றாண்டுல ஜைனப் பின்த் உமர் அல் கிந்தி, 14ஆம் நூற்றாண்டுல சித்தல் வசாரா, 16ஆம் நூற்றாண்டுல ஆயிஷா அல் பனியா, 17ஆம் நூற்றாண்டுல ஜஹானா பேகம், 18ஆம் நூற்றாண்டுல ஃபாத்திமா அல் ஃபதாலியா, 19ஆம் நூற்றாண்டுல நானா அஸ்மா ஃபாதியா, 20ஆம் நூற்றாண்டுல முனிரா அல் குபைசி, மரியம் ஜமாலி, ஜைனப் அல் கசாலி, 21ஆம் நூற்றாண்டுல அசிஃபா குரைசி, அஸ்மா அஸ் சஃப்ருதீன், 3வது நபர் ஃபர்கத் ஹஸ்மி. இந்த பெயர்கள் எல்லாம் வாயில நுழையாத பெயர்கள் இல்ல. இதெல்லாம் பேர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? உலகத்தின் பல நாடுகளில், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு துறையிலும் மருத்துவத்துல, வணிகத்திலே சாதனை செய்தவர்கள். இப்படி எல்லாம சாதனை பெண்கள் செய்ய முடியும். அவர்களுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா என்று பெருமைப்படும் அளவிற்கு, சந்தோஷப்படும் அளவிற்கு, போற்றப்படக்கூடிய அளவிற்கு பெண்கள் சாதனையை செய்திருக்கிறார்கள். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக். ஒரு துளி நீரில் இருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்கள் படிக்கும் போதே அவர்கள் அறிவுடையவர்களாக படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் அவர்கள் பயனுள்ள கல்வியை பயின்றவர்களாக இருப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். 39:9 இறைவன் குறிப்பிடுகிறான், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யாலமூன வல்லதீன லா யாலமூன். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாக மாட்டார்கள். பகுத்தறிவு இங்கதான் வருது. தொடர்ந்து இறைவன் என்ன சொல்றான்? இன்னமா யததக்கரு அவுலுல் பாப். அறிவுடையவர்களுக்கான முதல் படி என்பது கற்று அறிந்து கொள்வது, ஆய்வு செய்வது, ஆய்ந்து தெரிந்து கொள்வது என்று கற்றறிந்தவர்களுக்கான தகுதியை இறைவன் சொல்றான். 58:11 இறைவன் குறிப்பிடுகிறான், யர்ஃபா அல்லாஹு, அல்லாஹ் உயர்த்துகிறான், அல்லதீன ஆமனு, அவனுடைய அடியார்களிலிருந்து சில பேர்களை இறைவன் உயர்த்துகிறான், வல்லதீன ஊத்துல் இல்ம தர்ஜாத்தின், யாரெல்லாம் கற்று அறிந்தார்களோ, யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, யாரெல்லாம் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வணக்கசாலிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ, இல்ல, எதையும் இறைவன் குறிப்பிடுகிறான், ஈமான் உடையவர்களுக்கும் கல்வி ஞானம் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவியை உயர்த்துகிறான். தன் மீது ஈமான் கொண்டவர்களோடு சரிசமமாக யாரை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், கல்வி அறிவு பெற்றவர்களை குறிப்பிடுகிறான். இது இரண்டும் ஒரு சேர இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அப்துல் கலாம் மாதிரி இந்த உலகத்தினுடைய ஆக உயர்வான இடத்திற்கு செல்லலாம். ஆனால் இறைவனுடைய ஆக உயர்வான இடத்தை அவர்கள் மறுமையில பெறுவார்களா என்று சொன்னால் சந்தேகம் தான். அல்லாஹு ஆலம், அதற்குரிய சாத்திய கூறுகள் மிக குறைவாகவே தெரிகிறது. இஸ்லாமிய அறிவின்படி, இஸ்லாமிய சட்டத்தின்படி, இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி இறைவன் என்ன சொல்றான்?
ஈமான் இருக்க வேண்டும், அவர்கள் கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் குன்தும் ஹைர உம்மத் உக்ரிஜத் லின்னாசி தஅமரூனல் மாரூஃபி தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ். நீங்கள் நல்லது செய்யுங்க, கெட்டதை தடுப்பீங்க, இதை எல்லா மனுஷனுக்கும் தெரியும். ஆனா யாரு செய்தா அது நன்மை இருக்கு, யாருடைய நன்மையை நான் ஏற்றுக்கொள்வேன், யார் தீமை தடுப்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால், என் மீது ஈமான் கொண்டவர்கள் நன்மை செய்தால், என் மீது ஈமான் கொண்டவர்கள் தீமையை தடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். இல்லைன்னா யார் சொர்க்கத்துல முதல் ஆளா இருக்கணும்? அன்னை தெரசா தான் இருக்கணும். அதுக்கு பின்னாடி தான் நம்மலாம் இருப்போம். ஆனால் இறைவன் இப்படி ஒரு இலக்கணத்தை மனிதர்களுக்கு வகுத்து தந்திருக்கிறான். என் மீது ஈமான் கொள்ள வேண்டும், நன்மையை செய்யுங்கள், என் மீது ஈமான் கொள்ள வேண்டும், தீமையை நீங்கள் தடுங்கள் என்று இறைவன் சொல்றான். யூத்திகள் ஹிக்மத மையசா. யாரை இறைவன் புரிஞ்சு கொள்கிறானோ அவர்களுக்கு இறைவன் அறிவை தருகிறான். யாருக்கு அறிவை தருகிறானோ அவர்களை இறைவன் புரிஞ்சு கொள்கிறான். அதற்கு மேல ஒரு அளவுக்கு மேல மெதமிஞ்சி இறைவன் கல்வி அறிவு பெற்றவர்களை எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், 3வது அத்தியாயம் 18வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான், ஒல் மலாயிக்கத்து லா இலாஹ இல்லாஹுவ ஒல் மலாயிக்கத்து. மலக்குமார்கள் எல்லாம் என்னை ஒரே இறைவன் சொல்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதற்கு அடுத்தபடியாக யாரை சொல்றானா, இல்மி காயிமன் பில் கிஸ்தி. கற்று அறிந்த கல்வி உடையோரும் என்னை ஒரே இறைவன், வணக்கத்துக்குரிய இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறாங்க, சாட்சி சொல்றாங்க அப்படின்னு மலக்குமார்கள் சாட்சியோடு கற்றறிந்த கல்வியாளர்களுடைய சாட்சியை சமமாக சொல்கிறான். கற்றறிந்த கல்வியாளர்கள் என்னை ஒரே இறைவன் என்று சொல்கிறாங்க, மலக்குமார்களும் சொல்றாங்க அப்படின்னு மலக்குமார்களுக்கு சமமாக சொல்லி இறைவன் அவர்களுடைய கற்றறிந்த கல்வியாளர்களுடைய ஈமானை அவன் குறிப்பிடுகிறான். அதனாலதான் இன்று வரை அறிவியல் விஞ்ஞான உலகத்துல ஸ்டீபன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இந்த நூற்றாண்டு தான் இறந்து போனார். சென்ற நூற்றாண்டு வாழ்ந்தார், இந்த நூற்றாண்டில் இறந்து போனார். ஸ்டீபன் ஹாக்கிங் அவருடைய ஆய்வுல பெரும்பகுதி கடவுள் இருக்கிறாரா என்ற ஆய்வை செய்தார். அதனாலதான் அவருடைய உயிரோடு இருக்கும் பொழுது எழுதிய புத்தகத்தில் முதல் தலைப்பாக கடவுள் இருக்கிறாரா என்ற தலைப்பை வைத்திருக்க ஸ்டீபன் ஹாக்கிங் புக் என்பதனை நீங்கள் பாருங்க, நெட்ல கிடைக்கும், படிக்கலாம். அவருடைய முதல் தலைப்பு கடவுள் இருக்கிறாரா என்று எழுதியிருப்பார்.